கதவும் சென்னைக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது இன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துடைய காயத்ரி மந்திரம் தாங்க இந்த காலையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடுன்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். நான் முன்னதே சொன்ன மாதிரியே இன்றைய தினம் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது திருவோண நட்சத்திரம். பெருமாள் ஆதிக்கம் உள்ள ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் திகழுதுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னால் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தினம், திருவாதிரையில் மிருகசீரிஷம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த தினம் ஒரு சந்திராஷ்ட தினமாக அமையறதுனால அந்த நட்சத்திரத்துடைய காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அதீத பலன் கிடைக்கும், அதாவது அந்த நாள் சுலபமாக போகும் அப்படின்றது சொல்லப்பட்டதுங்க. இந்த நட்சத்திரத்துடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஓம் மகா ஸ்ரோணாய வித்மஹே புண்ணிய ஸ்லோகாய தீமஹி தன்னோ ஸ்ரோண பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை முடிந்த அளவுக்கு உச்சாரணம் பண்ணணும். குறைஞ்ச அளவுக்கு 108 தடவை உச்சாரணம் பண்ணி சகல விதமான சௌபாகியங்கள் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ரவண நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். யார் யார் ஜாதகத்தில் சந்திரன் வலு இழந்து இருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் அடைகிறாரு, ராகு கேத்துவோட சந்திரன் சேரும்போது வலிமை இழக்கிறாரு, சந்திரன் சனியோடு சேரும் பொழுது வலுவை இழக்கிறாரு, இல்லை ராகு கேத்து சனியோட காலில் இருக்கும்போது வலு இழக்கிறாரு. இந்த மாதிரியே யாராவது சந்திரனால் பாதிப்பு அடைஞ்சவங்க இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரத்தை ஸ்ரவண நட்சத்திரத்தை அன்னைக்கு சொல்லி வரும்பொழுது அதோடைய பரிகாரமாக, சந்திரனுடைய பரிகாரமாக இது அமையறதுனால இதை நல்லா பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.